எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம தளபதியோட அசம்பிளி ஒரு வேறு லெவலில் வந்து கீ பாயிண்ட்டாக இருந்தது. அந்த அப்டேட்டை பற்றியும், அதே மாதிரி நம்ம த்ரிஷா அவர்கள் இன்றைக்கி வந்து நம்ம தளபதியோட பர்த்டே ஸ்பெஷலாக அவங்க வந்து ஒரு போஸ்ட்டும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்ட்டை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக தான் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி அசம்பிளியில் நம்ம தளபதியோட தக்ஸு, அதே மாதிரி அவரோட ரிப்ளை ஃபுல்லாகவே ரொம்பவே வந்து ஒரு லியோ தாஸோட மோடுக்கு போன மாதிரி ஒரு வேறு லெவல் பவர்ஃபுல்லான ஒரு மோடாக இருந்தது. குறிப்பாக வந்து அவர் வந்து அந்த சோஃபா மாடலை பற்றின ரிப்ளைவும், அதே மாதிரி நம்ம முதலமைச்சர் வந்து அவர் முடிச்சிட்டாருன்ற அந்த செய்கையும் வந்து வேறு லெவலில் இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா அவங்க வந்து எதிர்கட்சியை வந்து பேசலைன்னு சொன்னதுக்கு மொத்தமாக வந்து பேசி முடிச்சிட்டாப்புல. அந்தளவுக்கு ஒரு வயலண்டான ஸ்பீச்சாக தான் இந்த ஸ்பீச் இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா அந்த டாஸ்மார்க் வந்து வச்சு ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பித்தார். அந்த விஷயத்தை வந்து கேட்டோன்னே வந்து எதிர்கட்சி தலைவர்கள்லாம் வெளியே கிளம்புற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டாண்டை வந்து இன்றைக்கி வந்து எடுத்துட்டார். இனிமேல் வந்து என்னடா வரப்போகுது அப்படின்ற அளவுக்கு வேறு லெவல் ஸ்பீச்சை ஃபுல்லாக பயிர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி சாயந்தரம் பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்கள் அவங்க ஒரு போஸ்ட் விட்டுருக்காங்க. அந்த போஸ்ட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா, த பர்சன் ஹூ வாஸ் மேக் மீ ஆல் இட் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டும் இப்போ வந்து வைரலாக போகுது. ஏன்னா இப்போ தான் வந்து அந்த போஸ்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. நேற்று ஃபுல்லாக தளபதி ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. த்ரிஷார்ட்டேருந்து எதுவும் போஸ்ட் வந்துடுமோ, அப்படி என்னடா ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி அந்த போஸ்ட்டை வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க அஃபிஷியலாகவே வந்து அந்த போஸ்ட் விடுறது இதெல்லாம் வந்து காமனாக வந்து போயிட்டுருக்கு. இந்த போஸ்ட்டை வச்சு இன்னும் ஒரு வாரத்துக்கு கான்ட்ரவர்சி கண்டிப்பாக இருக்க போகுது. சட்டமன்ற தேர்தலில் வந்து இதே வந்து ஒரு ஸ்டாண்டாகவும் எடுத்திருந்தாங்க. நிறைய கான்ட்ரவர்சியாக இன்றைக்கும் வந்து நம்ம உதயனாவும் வந்து சொல்லியிருந்தாங்க. உங்கள் ஒய்ஃபை பற்றியும் அவங்க வந்து இழுத்துருந்தாங்க. பர்சனல் லைஃப்பையும் வந்து பாலிடிக்ஸையும் வந்து உள்ளே இழுக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி வந்து 2 பேருமே வந்து அந்த இதை ஸ்டாண்டில் வச்சுருந்தாங்க. அவங்க அந்த ஒய்ஃபை பற்றி சொன்னதும், தளபதி வந்து இல்லாத முதலமைச்சரை பற்றி சொன்னதும், அந்த ஒரு கான்ட்ரவர்சி ஒரு வேறு லெவல் கான்ட்ரவர்சியாக இன்றைக்கி எழுதுச்சு. இன்றைக்கி கான்ட்ரவர்சியில் இப்போ இந்த த்ரிஷாவோட போஸ்ட்டும் ஒரு வேறு லெவல் கான்ட்ரவர்சியாக கண்டிப்பாக எழுத போகுது. நீங்கள் இந்த போஸ்ட்டை பார்த்தீங்களா? இன்றைக்கி தளபதியோட அந்த ரிப்ளை ஃபுல்லாக எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.